கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ரமதானுடைய மாதம் நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கரங்களை ஏந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், இந்த ரமதானை அடைவதற்கு எங்களுக்கு அருள் செய்வாயாக, இந்த ரமதானை அடைவதற்கு எங்களுக்கு நீ வாய்ப்பளிப்பாயாக, இந்த ரமதானுடைய நன்மைகளை அடைவதற்கு எங்களுக்கு நீ விரைவுபடுத்துவாயாக இந்த ரமதானை என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். வரவேறுங்கள் இந்த ரமதானை, கண்ணியப்படுத்துங்கள் இந்த ரமதானை. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தை போன்று அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய மாதம் இல்லை. ரமதானிலே செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய அமல் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய இந்த ரமதானுடைய நோன்பை போன்று எந்த ஒரு நோன்பும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய ஒரு நோன்பை ஒருவன் விட்டுவிட்டால் அவன் ஆயிரம் 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 ஆண்டுகள் நோன்பு நோற்றாலும் இந்த ரமதானிலே அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு நோன்புடைய அந்தஸ்தை அடைய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை கொண்டு தயாராகுங்கள். தொழுகையை மறந்து வாழக்கூடியவன் முஸ்லிம் சமூகமே, நோன்பு வருகிறது, எழுங்கள் உங்களுடைய தொழுகைக்காக. ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளிகளை சென்று தொழ தயாராகுங்கள். ஜமாஅத்துடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள். நோன்பு வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை திறந்து படிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஆணை ஓதி இன்பம் காணக்கூடியவர்களாக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக, மார்க்க கல்வியை தேடிக் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, பாவங்களிலிருந்து விலகியவர்களாக, குற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த ரமதானுக்கு முன்னாலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். குற்றங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். ரமதான் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் அந்த ரமதானுடைய பார்வை, ரமதானுடைய பிறையை நாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தவர்களாக வந்துவிட்டதே இந்த ரமதான், கண்ணியப்படுத்த வேண்டுமே. அமல்களின் மூலமாக, இரவு வணக்க வழிபாடுகளின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, திக்ரின் மூலமாக, அல்லாஹ்வுக்கு நன்மை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நன்மைகளை விரைவுபடுத்துவதன் மூலமாக, தீமைகளை விட்டு குறைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டுமே என்ற ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு முழு ரமதானையும் கழிப்பதற்கு உறுதி பெற்றுக் கொள்ளுங்கள். படுத்துவோம் இந்த ரமதானை வரவேற்போம். எந்த முறையில் எல்லாம் இந்த ரமதானை வரவேற்க வேண்டுமோ அந்த முறையில் எல்லாம் வரவேற்போம். எந்த மாதம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் விரும்பினார்களோ அந்த மாதம் நம்மை நெருங்கி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, வீணடித்து விட வேண்டாம் இருக்கக்கூடிய நாட்களை. ரமதான் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்விடத்திலே முற்றிலுமாக நம்மை ஒப்படைத்தவர்களாக, ரமதான் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்விடத்திலே முற்றிலுமாக நம்மை சரான கதியாக்கியவர்களாக நாம் மாறுவோம் என்று உறுதி கொடுப்போம். ரமதானை வரவேற்போம். ரமதானுடைய சிறப்புகள் அனைத்தையும் படித்து, ரமதானுடைய நோன்புடைய முறைகளை அனைத்தையும் படித்து இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்வானாக. எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் இந்த ரமதானை அடைந்து இந்த ரமதானிலே உயிர் வாழ்வதற்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு, ரமதான் முடிவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதம் அடைந்தும் யார் அந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறாமல் அந்த ரமதான் அவர்களை விட்டு கடக்கிறதோ அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டுவானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை என்னும் மலைகளை பொழிவானாக. இந்த ரமதானை அடைந்து இந்த ரமதானுடைய நாட்களை தொழுவதிலும், குர்ஆன் ஓதுவதிலும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலும், அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு பேசுவதிலும், நோன்பாளிகளுக்கு உதவி செய்வதிலும், இஃப்தாரையும் சஹரையும் ஏற்பாடு செய்வதிலும், இந்த ரமதானுடைய மாதத்தை முழுவதையும் இபாதத்துடைய மாதமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அருள் செய்யட்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக.